It says we are live. ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிடுறேன் யூடியூப்ல. Then we can get started. Yeah, we can. Hi everyone. Good evening. Welcome to another session. இப்போ நீங்க வந்து நம்ம வீக்லி செஷன் நடத்துறோம் இல்லையா? நடத்தும் போது in one of the weeks I conducted SWOT analysis ன்னு சொல்லி ஒரு செஷன் நடத்தினோம். தென் ஐ கேவ் அ கூகுள் ஃபார்ம் லிங்க். உங்களை எல்லாரையும் உங்க ரெஸ்பான்சஸ் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்வாட் அனாலிசிஸில் பேஸ் பண்ணி அந்த உங்களுடைய ஃபீட்பேக் பேசிக்லி உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸை பார்த்ததில் ஐ குட் சி ஒன் பேட்டர்ன் ஓவராலாக. ஸோ மொத்தம் வந்து ஐ ரிசீவ்ட் ஒன்லி லைக் அரௌண்ட் 45 ரெஸ்பான்சஸ். அந்த 45 ரெஸ்பான்சஸில் அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஐ குட் சி காமன் பேட்டர்ன் இன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு செஷன் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் ஐ ரீச்ட் அவுட் டு Joshitha and then I shared your responses to her to analyze from psychological point of view what she thinks. So அப்படி பண்ணப்போ again she also came up with the same idea. இந்த மாதிரி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு. So then then we discussed and then we decided to have this topic and session. And a brief intro about Joshitha. She is none other than my very close friend Venkatamana's daughter, Joshitha. So I know her ever since on the day she was born. So I've seen her. Okay. So so coming to her professional background, so she finished MSc Psychology and currently, actually she's Masters in HRD Psychology from University of Madras, and currently she's working in Apollo Life in Hyderabad. So what she does is she provides counseling services to corporate employees. I will just tell you what she exactly does. Prior to this, she worked as a child psychologist in Sri Muthukumaran Medical Hospital in Chennai. So there she dealt with children with behavioral and neurodevelopmental issues. So her basic interest is in cognitive behavioral therapy and music therapy. So maybe she can talk about little bit about what is cognitive behavioral therapy and music therapy. Just a brief intro. And what she does right now is, இப்போ நம்ம எல்லாரும் சோசியல் மீடியால எல்லாரும் இஷ்டத்துக்கு கமெண்ட் போடுறாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர். ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட். Yes, sir. ஸோ அதுல வந்து பார்த்தாக்க நிறைய அசிங்கமா திட்டுறது, இன்னும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி கமெண்ட் போடுவாங்க, ரைட்? ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கிரீன் பண்ணி பண்றதுக்கு ஆட்டோமேட்டடா அகைன் தெர் ஆர் டூல்ஸ் அகைன் யூசிங் ஏஐ இட் டஸ், பட் ஸ்டில் அது இன்னும் டெவலப் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டில் தெர் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், நம்மள மாதிரி ஆளுங்க வந்து உட்கார்ந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி பண்றவங்களுடைய மனநிலை என்ன ஆகும்னு. அவங்க வந்து டெய்லி அவங்க வேலையே இதுதான். இந்த மாதிரி கெட்ட வார்த்தை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி திட்டுறத, கமெண்ட்ஸை வந்து பார்த்து அதை ரிமூவ் பண்றது தான் அவங்க வேலையே. ஸோ என்ன ஆகும்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, ரைட்? ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் அசிஸ்டன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அசிஸ்டன்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து அதுதான் ஜோஷிதா டஸ் on a daily basis. This is her job in Apollo Life Hyderabad. This is about brief intro about Joshitha and what she does, what she has studied. So now over to Joshitha.
Thank you so much, Uncle, for the very good introduction. It's nice to hear such an introduction as well. Yeah, so hello everyone. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம் மேம். குட் ஈவினிங் மேம். Good evening, ma'am. Good evening, yes. Okay. So Uncle சொன்ன மாதிரி தான். He is someone that I have known my entire life and someone I definitely look up to. In the Seeds project, the work that he's doing is absolutely amazing. So really hats off to that. And little bit about my background, yes. So currently I work at Apollo Life, and so the clients who I give counseling for, அவங்க யார் அப்படின்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்ல பிக்சர்ஸ் அவங்கெல்லாம் போஸ்ட் பண்றவங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே டிலீட் பண்றவங்க தான் இவங்க. நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்காத யாருன்னா ஏதாச்சும் போஸ்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இந்த இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ அது ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ரிப்போர்ட் நம்ம பண்ணக்கப்புறம் who is the person who sees that report? யாருன்னா இவங்க தான். So sometimes they also require counseling skills from a counselor who can take some kind of session for them. Sometimes அவங்களே வந்து கொஞ்சம் they get demotivated or depressed. இது இல்லாம நார்மல் லைஃப் இஷ்யூஸ்க்கும் வருவாங்க. So as a counselor, it is my belief that in my profession that no matter who you are, no matter what profession you might be, there can always be the chance where you might need some psychological assistance. அது யாரா வேணாலும் இருக்கலாம். And அந்த மாதிரி நிலைமை யாருக்காச்சும் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா they should be able to access therapy. So this is my belief. And Uncle had asked me to mention a little bit about my interests in CBT and music therapy. ஸோ சிபிடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. இது என்னதுன்றது சுருக்கமா சொல்லணும்னா ஆஃபன் டைம்ஸ் வென் we are having certain beliefs about ourselves, நம்மளை பத்தி நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை இல்ல அபிப்பிராயம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், which might not be 100% true. அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்துட்டு சில சில பிஹேவியர்ஸ் நம்ம எக்ஸிபிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா I might believe that I am not good enough to become the prime minister of the country. I might believe that I do not have the skill set required, when in reality எனக்கு அந்த ஸ்கில் செட்ஸ் இருந்திருக்கலாம். பட் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு தட் என்னால முடியாது அப்படின்ட்டு. ஸோ காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி வந்து என்ன பண்றதுக்காக முயற்சி பண்ணோம்னா, the counselor talks to the client and tries to analyze அவங்களோட thought process அனலைஸ் பண்ணும்போது ரியாலிட்டியில இருந்து எவ்வளவு டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு we try to break the irrelevant or unrealistic beliefs which is holding back the client. இதுதான் சிபிடி சுருக்கமா சொல்லணும்னா. அண்ட் மியூசிக் தெரப்பி இஸ் சம்திங் ஐ திங்க் நம்ம எல்லாருமே அக்ரி பண்ண முடியும் தட் நம்மளுக்கு பாட்டு கேட்கும் போது நம்மளோட மூடே மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமாவா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? ஈவன் இஃப் நம்ம கொஞ்சம் சோகமா இருந்தா கூட ஒரு ஜாலியான ஒரு பாட்டு ஏதாச்சும் கேட்டா நம்மளோட மூடு ஆட்டோமேட்டிக்கா மாறும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து மியூசிக் தெரப்பில சிம்பிளா சொன்னா இதுதான் பேஸ் லெவல் இதுதான். பட் when it comes to music therapy, அது வந்து ஒரு கிரேட்டர் ஸ்கேல்ல பண்ண ட்ரை பண்றாங்க டு மேபி அசஸ் which kind of music or எந்த விதமான different types of music can help which kind of problems that people face. For example, we also often found out in music therapy research that fast tempo songs, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற songs, பெப்பியா இருக்கிற songs is something that again increases people's mood, it increases people's memory, concentration, நிறைய benefits இருக்கு. So this is a field which is upcoming. இது வரைக்கும் இதுல yes, somebody is speaking. Okay, yeah, so யாருக்காச்சும் இது பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க தாராளமா கேட்கலாம். I would be happy to answer. Okay, fine. All right. Uncle start பண்ணிடலாமா?
Yeah, Joshita, you can start. It's all yours. Okay, great. Let me just share my screen. Yeah. Great. Is my Yeah, we screen can see visible? your screen. Okay, great. Okay. I hope everybody is ready for the session. Yeah? Yes, ma'am. Okay. Awesome, great. Fine. So today's session is how to turn your can't into can. அதாவது எது நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது எப்படி நம்மளால முடியும்னு மாத்துறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So the first thing that I wanted to mention, நான் வந்து டாபிக் குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி கூட I wanted to mention few things. ஒன்னு வந்து I want you guys to pay attention. ஏன்னா இந்த 1 hour நம்ம இப்ப என்ன பேச போறோம் அப்படின்றது வந்து it is something which is going to be beneficial உங்களுக்கு தான். So please do make sure that கவனிக்கிறீங்க அப்படின்னு. And ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்பவே ஸ்டார்டிங்ல சொல்றேன், பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்தா அப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட் இம்பார்ட்டண்டா இருந்தா நீங்க அப்போ நோட் பண்ணிக்கிட்டு நீங்க லேட்டரா கூகுள் பண்ணி இல்ல ஏதாச்சும் புக்ஸ் படிச்சு கூட யூ கேன் ஃபைண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட் அஸ் வெல். ஸோ அதுவும் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபியூ ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ணுவோம் in the course of the entire presentation. ஸோ அப்போவும் நம்மளுக்கு பென் அண்ட் பேப்பர் தேவைப்படும். ஸோ அதனால எடுத்து வச்சுக்கோங்க. தேர்ட் திங், டவுட்ஸ் இருந்தா அப்போதைக்கு அப்போ கேளுங்க. யூ டு நாட் ஹேவ் டு எஸ் ஓகே யூ டு நாட் ஹேவ் டு வெயிட் either end of the presentation வரைக்கும் இல்ல எந்த கட்டத்திலையும் நீங்க வெயிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு டவுட் வந்தா you can easily very much interrupt me and just ask me your doubts. And I also want you guys to be little interactive. So உங்களோட தாட்ஸ் உங்களுக்கு என்ன தோணுது நீங்களும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. Let us have this as a conversation rather than just me talking. ஓகேங்களா? எல்லாருக்கும் இந்த 4 points ஓகேவா? Yes, ma'am. Sure, ma'am. Okay, ma'am. All right, great. Okay, let us start then. Okay, so first thing I wanted to ask all of you guys, இப்போ என்ன ஸ்கிரீன்ல உங்களுக்கு என்ன தெரியுது? இது என்ன இமேஜ்? Water. Glass of water. இல்லையா? Glass of water. எவ்வளவு தூரம் நிறைஞ்சிருக்கு வாட்டர்? Above half. Above half. இல்லையா? Almost half சொல்லுங்க, இல்ல above half. So, இந்த glass of water நீங்க எப்படி describe பண்ணுவீங்க? Will you say the glass is பாதி நிறைச்சிருக்குன்னு சொல்வீங்களா இல்ல பாதி glass empty-ஆ இருக்குன்னு சொல்வீங்களா? நிறைச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? Right. So this is one simple difference between positive talk and negative talk. இப்போ இந்த கிளாஸ்ல ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பாதி அளவு தான் தண்ணி இருக்கு, இன்னொரு மீதி அளவு வந்து ஏர் தான் இருக்கு இல்லையா? இட்ஸ் நாட் ஃபுல். சோ நம்ம வந்து ஏன் அது வந்து பாதி அளவு எம்டியா இருக்குன்னு சொல்லக்கூடாது? there is a reason. ஏன்னா நம்ம when we say that it is glass half full rather than glass half empty, it promotes an optimistic mind. அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ல போகுது அது. ஓகேங்களா? யா? Okay, ma'am. Okay, fine. All right. Next one. Right. So here I have a video உங்களுக்கு. Again, at any point உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா வீடியோ முடிச்ச உடனே just ask me, all right? So basically இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் இந்த வீடியோல என்னன்னா, it is a concept called learned helplessness. அதாவது என்னன்னா நம்மளா கத்துக்கிட்ட the inability to do something. அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஐயா சிபிடி கூட சம்டைம்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் தட் நம்மளால முடியாதுன்றது. அது எப்படி நம்மளே கத்துக்கிறோம் அப்படின்றது இந்த வீடியோல சொல்றாங்க. ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் பிளேயிங். Joshita, is there audio to this? Yes. Is there any share audio? Yeah. So when you share the screen, there you should say share sound also. No, stop sharing the screen. Right. Okay. Like in Zoom on. Yeah, when you share back again,
வித் சவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். Share computer audio. Yeah. Okay. All right. Let me see. Okay. What is learned helplessness? Can you hear now? Yes. Oh, good. What is learned helplessness? Well, when Indian elephant trainers capture a baby elephant, they begin their training by tying its leg with a rope to a small stake. While still a baby, the elephant doesn't have the strength to break free, and after fighting for several days, it simply gives up. In its mind, anything the elephant does is useless. It is trapped there forever. But interestingly, when that same elephant is fully grown and can literally tear the ground apart, it is still tied with the same rope and stake. Sadly, it learned from its past trials that anything it does is in vain, so it just stopped trying. And maybe you did too. You wanted to accomplish something, a goal of yours, achieve an athletic body, be healthier, happier, but just couldn't do it. It's possible that sometime in the past you were exposed to aversive stimuli that were unpleasant or painful. You were unable to change them or willingly avoid any subsequent encounters, so you become conditioned to simply accept them as they are. You accepted that you're not good enough, and just like the fully grown elephant, you simply stopped trying. This is the theory of learned helplessness, the science in its antidote. Okay. சரி, எல்லாரும் வீடியோ பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோல என்ன சொல்ல வராங்கன்னு யாராச்சும் எனக்கு சொல்ல முடியுமா? எனிதிங், ஜஸ்ட் 2 lines எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Yes, ma'am. Yes, please. Go ahead. மேம், அந்த யானை வந்து சிறுசா இருந்தப்போ தன்னால முடியாதுன்னு நினைச்சு அந்த முயற்சியை கைவிட்டுருது. ஸோ பெருசானதுக்கு அப்புறமும் தன்னால முடியாதுன்னே அது முயற்சி செய்யாமலே வந்து முடியாதுன்னே நினைச்சிட்டு அந்த பழசையே நினைச்சிட்டு மறுபடியும் தன்னால முடியாதுன்னு நினைச்சு ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுது. கண்டிப்பா பர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தர்ஷினி. தேங்க்யூ. ஸோ நீங்க சொன்னது கண்டிப்பா 100% கரெக்ட். ஸோ என்ன நடக்குதுன்னா, சின்ன வயசுல த எலிஃபென்ட் இஸ் லேர்னிங் சம்திங் விச் இஸ் தட் ஓகே, இந்த விஷயம் என்னால முடியாதுன்னு கத்துக்கிறாங்க. ஆனா எலிஃபென்ட் பெருசானதுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய எலிஃபென்ட் கேன் பிரேக் ஈவன் வாட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கூட அடிச்சு போட்டுட்டு போகலாம். ஆனா சின்ன வயசுல அது கத்துக்கிட்ட என்னதுன்னா, அந்த ரோப்பை தாண்டி என்னால வர முடியாது, ரோப்பை கிழிச்சிட்டு என்னால வர முடியாது அப்படின்றது சின்ன வயசுலயே கத்துக்கிட்டதுனால பெருசாயும் அதேதான் அதை நம்பிக்கிட்டு இருக்கு அந்த யானை. அதே மாதிரி நம்ம மனுஷங்களும் whenever we are facing some situation where நம்மளுக்கு யாரா முடியாதுன்னு சொல்லும் போது, இல்ல நம்மளோட லைஃப்ல சில ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதனால நம்மளால முடியாதுன்னு நம்ம நினைக்கலாம். அதனால நம்ம வந்து அந்த பிலீஃப் அப்படியே நம்ம கத்துக்கிறோம். பட் நம்மளால எவ்வளவு தூரம் முடியும் அப்படின்றது முயற்சியே பண்ணாம நம்ம அந்த பிலீஃப் வழியாவே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, நாளைக்கு ஒரு கட்டத்துல இன்னொரு நாள் when we have more ability, when we have more opportunity, அப்பவும் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம் இந்த விஷயம் என்னால முடியாது, ஸோ அட்டெம்ப்டே பண்ணாம விட்டுருவோம். பட் அங்கதான் நம்ம பண்ற தப்பு. பிகாஸ் when you have more opportunity, when you have more capability, நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுடுவோம், ரைட்? So இதுதான் theory of learned helplessness, the belief, the incorrect belief that we are having, which makes us to engage in certain negative behaviors, right? So இது வந்து 3 வகையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த learned helplessness 3 வகையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒன்னு வந்து பர்சனலைசேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு தட் என்னால வந்து லெட் மீ சே, என்னால இந்த இயர்ல 100 புக்ஸ் நான் படிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா என்னால 100 புக்ஸ் படிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்காது. ஸோ நான் பர்சனலைசேஷன்னா என்னன்னா, இட் இஸ் வெதர் ஐ எம் டிசைடிங் தட் என்னால முடியாதுன்றது இட் இஸ் அன் இன்டர்னல் ரீசனா இல்ல எக்ஸ்டர்னல் ரீசன்னால நடக்குதான்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கிறோம்னா, இன்டர்னல் ரீசனா பார்த்தோம்னா நான் வந்து நம்புவேன் தட் எனக்கு அவ்வளவு கேப்பபிலிட்டி இல்லை 100 புக் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. எக்ஸ்டர்னல் ரீசனா இருந்துச்சுன்னா இட் வில் பி தட் என்னால 100 புக் வாங்க முடியாது, அதனால என்னால படிக்க முடியாது அப்படின்றது. ஸோ இட் இஸ் வெதர் அந்த முடியாதுன்ற விஷயம் எதர் எனக்குள்ள இருந்து வருதா இல்ல வெளியில இருந்து ஒரு விஷயத்தினால நடக்குதான்றதுதான் பர்சனலைசேஷன். ஓகேங்களா? பெர்மனன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இது டெம்பரரியான ஒரு விஷயமா இல்ல எல்லா விஷயமும் இதுக்கப்புறம் வர எல்லா விஷயமும் இதே மாதிரிதான் நடக்குமான்றது என்னோட பிலீஃப் எப்படி இருக்குன்றதுதான் பெர்மனன்ஸ்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல எனக்கு 100 புக் நான் படிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 100 புக்கு படிக்கணும்ன்ற அந்த கோலுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா, இல்ல என் லைஃப்ல வேற எந்த பிரச்சனை வந்தாலும் ஆமாமா நம்மளால அன்னைக்கு 100 புக்கு கூட படிக்க முடியல, நம்மளால வேற எதுவும் கூட பெருசா பண்ண முடியாது, நம்மளுக்கு அந்த டேலண்ட் இல்ல அப்படின்னு நான் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால எல்லா விஷயத்துக்கும் என்னால முடியாதுன்னு நான் வந்து நம்பிடுறேனா அப்படின்றது. Pervasiveness வந்து whether this is something which will apply to all things. இப்போ நம்ம பெர்மனன்ஸ்க்கும் பெர்வேசிவ்னஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்னன்னா, பெர்மனன்ஸ் வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் டெம்பரரியா நடக்குது, நாளைக்கு என்னால முடியும் அப்படின்றது. பெர்வேசிவ்னஸ் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது கிளியரா புரிஞ்சுச்சா இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? மேம் பெர்மனன்ஸ்க்கும் பெர்வேசிவ்னஸ்க்கும் வித்தியாசம் தெரியல மேம். ஓகே, நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ பெர்மனன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு நான் 100 புக் படிக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியாதுன்னு நான் நம்புறேன். ஸோ நான் நம்புற விதம் வந்து இன்னைக்கு மட்டும்தான் என்னால முடியாது, நாளைக்கு இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்தா ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கும் ஒரு 1 இயர் கழிச்சு நான் 100 புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றேன்னா அப்பவும் என்னால முடியாது அப்படின்னு நான் நம்புறது வந்து பர்மனண்டா இருக்கிறது. டெம்பரரியா இருக்கிறது வந்து சரி இந்த இன்னைக்கான சுச்சுவேஷன்ல மட்டும்தான் என்னால அது முடியாதுன்னு ஆகுது, நாளைக்கு மேபி சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், நாளைக்கோட கதை வேற, இன்னைக்கு என்னால முடியாதது நான் டெம்பரரியா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் பெர்மனன்ஸ். பெர்வேசிவ்னஸ் வந்து இந்த ஒரு விஷயம் என்னால புக் படிக்க முடியாததுன்றது ஒரு விஷயம், அந்த விஷயம் என்னால பண்ண முடியல. பட் அதோட ஆப்போசிட் சைடு என்னன்னா எந்த விஷயம் நடந்தாலும் என்னால முடியாது, இந்த ஒரு புக் படிக்கிற இந்த சின்ன விஷயத்தினாலே என்னால அதை கம்ப்ளீட் பண்ண முடியும்னால நான் வேற எந்த கோல் வச்சிருந்தாலும் ஐ வில் நாட் பி ஏபிள் டு கம்ப்ளீட் தட் கோல் ஆல்சோன்றது பெர்வேசிவ்னஸ். புரியுதுங்களா? ஸோ பெர்மனன்ஸ் வந்து டைம் பேஸ் பண்ணி இன்னைக்கு அதே சுச்சுவேஷன் பட் டைம் பேஸ் பண்ணி இஸ் பெர்மனன்ஸ். பெர்வேசிவ்னஸ் வந்து எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் என்னால முடியாது, ஏன்னா இந்த ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு சுச்சுவேஷன்ல என்னால முடியாம போச்சு அப்படின்றது. புரிஞ்சுச்சா? ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா இது வந்து ஈவன் அடல்ட்ஸ் வந்து தே மேக் திஸ் மிஸ்டேக். ஓகே, பெரியவங்க எல்லாரும் அந்த பர்மனன்ஸுக்கும் பர்வேசிவ்னஸும் ஸோ ரெண்டும் குழப்பிப்பாங்க. பட் அது வந்து ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ல தே ஃபைண்ட் இட் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ இது இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? இல்லாட்டி நீங்க திருப்பி கேளுங்க. இட் இஸ் பெட்டர் டு கெட் திஸ் கான்செப்ட் ரைட். ஏன்னா இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு ஓவர் கம் திஸ் பிக்கெஸ்ட் பேரியர் ஐ வில் சே. கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா the negative aspect of all of these three is பர்சனலைசேஷன்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்து இன்டர்னலா அது எடுத்துக்கிறது தான் வந்து இஸ் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். அந்த சுச்சுவேஷன் அப்படி ஆச்சு, நாளைக்கு வேற சுச்சுவேஷன் வந்தா என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலதான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஆட்ரிபியூஷன் கொடுக்கறது வந்து that will be the more healthy aspect. இன்டர்னலா நம்ம அது நம்மளே வந்து நம்மளை பிளேம் பண்ணிக்கிறத விட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலதான் அதையும் நம்ம ரெகக்னைஸ் பண்றது இஸ் குட். இன்டர்னலா என்னன்னா ஓகே என்னால முடியாது, இந்த விஷயம் நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம இன்டர்னலா நம்மளை அது சொல்லிக்கிறத விட ஓகே இன்னைக்கு தேதிக்கு இந்த விஷயத்துக்கு என்னால அது முடியல, ஏன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இஸ் த ஹெல்தி மைண்ட் செட். அதே மாதிரி பெர்மனன்ஸ் வரும்போது இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான், இன்னைக்கு என்னால முடியல, நாளைக்கு இதே சுச்சுவேஷன் வந்தா என்னால முடியுமோ என்னமோ அது வந்து நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்றது பிலீவ் பண்றது இஸ் த ஹெல்தி மைண்ட் செட் ராதர் தென் திங்கிங் ஓகே இன்னைக்கு என்னால முடியாது நாளைக்கும் கண்டிப்பா என்னால முடியாது, அது வந்து இஸ் த ராங் மைண்ட் செட். அதே மாதிரி பெர்வேசிவ்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிலீவிங் தட் இந்த ஒரு விஷயத்துல நான் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ இந்த விஷயத்துல இன்னைக்கு நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், மேபி நாளைக்கு வேற விஷயம் வந்தா கூட தட் வில் நாட் பி த சேம் ஆஸ் திஸ், ஏன்னா இதோட சுச்சுவேஷன் வேற அதோட சுச்சுவேஷன் வேற அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரு ஹெல்த்தியான மைண்ட் செட் கம்பேர்ட் டு திங்கிங் தட் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல என்னால முடியல ஸோ நாளைக்கு என்ன வந்தாலுமே என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறது.
எல்லாமே எனிபடி ஹேஸ் எனி டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, மறுபடியும் தாராளமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல டவுட்ஸ் இல்லைன்னா கூட சொல்லுங்க, எனிதிங் இஸ் ஃபைன். அப்போ நோ டவுட்ஸ்ல ஓகே டன். எஸ், சோ அப்போ மூவ் ஆன் பண்ணலாம். மேம், சொல்லுங்க. could you please explain me the second one, that permanence? Sure, definitely. Okay, so permanence வந்து எப்படின்னா, இன்னைக்கு நான் 100 புக் இந்த வருஷம் 2023ல my goal is to read 100 books. 2023 முடியற வரையும் நான் பாக்குறேன், எண்ட் ஆஃப் 2023ல நான் ரியலைஸ் பண்றேன் என்னால 100 புக் கம்ப்ளீட் பண்ண முடியல. சோ அந்த ஒரு கோலை நான் ஃபெயில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இயர் இல்ல 2024ல இல்ல 2025ல நான் படிக்கணும்னு நினைச்சாலும் ஐ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டிங் தட் இது டெம்பரரி தான். நாளைக்கு அதே சிச்சுவேஷன் வேற மாதிரி வந்தா கூட ஐ cannot just think that இந்த ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு நடந்ததுனால மட்டும் வேற என்னைக்கா இருந்தாலும் என்னால முடியாது, இந்த ஒரு ஃபெயிலியர்ன்ற அவுட்கம் இஸ் பர்மனன்ட் அப்படின்றத நான் நம்ப கூடாது. தட் வில் பி அ ராங் மைண்ட் செட். சரி, இன்னைக்கு தேதிக்கு நம்ம இதை ட்ரை பண்ணிருக்கோம், முடியல, நாளைக்கு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம், நாளைக்கு வேற மாதிரி இருக்கலாம், நம்மளோட இந்த ஃபெயிலியர் வந்து டெம்பரரி, நாளைக்கு நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணா வேற மாதிரியான ஒரு அவுட்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிறது இஸ் த healthy mindset. ஓகேங்களா? பிராக்டிக்கல் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஜனவரி 1 வந்தோடனே ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லையா? எவ்ரி ஜனவரி 1 சரி, நான் இந்த வருஷம் வந்துட்டு நான் ஜிம்முக்கு போறேன், நான் வந்து இது பண்றேன் அது பண்றேன்னு எல்லாம் எடுப்பாங்க, ரைட்? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாம போயிடும். நிறைய பேர் அடுத்த நாளே பிரேக் பண்ணிடுவாங்க, சில பேர் ஒரு வாரத்துல பிரேக் பண்ணிடுவாங்க, வாட் எவர் இட் இஸ், ரைட்? It happens, it's happening with me. I thought of completing a novel in 10 days, but I don't know whether I can complete it or not. Correct, right? So you don't know. So then what happens is, today you couldn't achieve it, you couldn't do it because of some external factor or internal factor, whatever it is, right? இப்போ வந்து let us assume you did it for 2 to 3 years, you attempted 2 to 3 attempts, right? It is same thing like that baby elephant case, right? Even after that you have to keep on trying every time that situation occurs, that whenever that goal comes. If you leave it, then that will become pervasiveness. See, what elephant has done is from permanence to it moved to pervasiveness. Okay, so what now we are trying to tell is that permanence as one the temporary solution, you have to keep trying. இப்போ நீங்க நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்டு நிறைய பாக்குறீங்கல்ல, இப்போ எல்லாம் கீப் ட்ரையிங்னு சொல்லிட்டே இருப்பாங்களா, அதுதான் அது. இது நம்மளால முடியல, ஓகே நான் வந்து 10 வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன், அட்டென்ட் பண்ணி ஃபெயில் ஆயிட்டேன், முடியல, தட்ஸ் ஃபைன். 11வது வாட்டி யூ ஹாவ் டு ட்ரை, தட் இஸ் பர்மனன்ஸ். ஸோ நான் 10 வாட்டி ட்ரை பண்ணி நான் ஃபெயில் ஆகிட்டேன், என்னால் முடியல, ஓகே எனக்கு காசு இல்லை, வாட் எவர் டைம் இல்லை, இட் குட் பி எனி ரீசன், ரைட்? அப்படி சொல்லிட்டு நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் மூவ் டு பர்வேசிவ்னஸ். தென் இட் இஸ் வெரி ஹார்ட் டு கம் அவுட். இப்போ யானை தான் எக்ஸாம்பிள். அவ்வளோ பெரிய யானை வந்துட்டு அந்த ஒரு சின்ன கயிறை வந்துட்டு அறுத்துக்கிட்டு ஈஸியா ஓடலாம், அது ஓடாம அது அப்படியே வந்து கோயிலையோ இதுலயோ அந்த மாஸ்டர் சொல்றபடி கேட்டுட்டு இருக்கும். So you have to keep trying every time. That is permanence. ஓகேங்களா? சரி, யா, சோ எல்லாருக்கும் டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, நம்புறேன். மூவ் ஆன் பண்ணலாமா? எஸ் மேம். சோ இது வந்து ABCDE. இது நம்ம என்ன சொல்றோம்னா how to reframe your negative situation. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் 100 புக்ஸ் முடிக்கல இல்லைங்களா? சோ எனக்கு அது ஒரு என்னோட கோல் அச்சீவ்மெண்ட்ல அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? These are the 5 steps through which you can actually try to reframe அந்த negative thought process. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அட்வர்சிட்டியை ஐடென்டிஃபை பண்ணணும்.
இப்போ உங்களுக்கு வந்து 100 புக் என்னால படிக்க முடியலன்னா எதனால என்னால படிக்க முடியல, எனக்கு என்ன ஆப்ஸ்டிகல்ஸ், எனக்கு என்ன தடங்கள் வந்தது தட் என்னால படிக்க முடியாம போச்சு. முதல்ல அந்த அட்வர்சிட்டிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நம்ம வந்து அந்த அட்வர்சிட்டிஸ் என்னென்ன அட்வர்சிட்டிஸ் இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை நம்ம அதை அட்டெம்ட் பண்ணும்போது நம்மளால அந்த அட்வர்சிட்டியை எப்படி அவாய்ட் பண்றது, இல்ல அந்த அட்வர்சிட்டியை நம்மளால எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம we will move towards that. கரெக்டா? It is a learning process. Every time நம்ம fail, whenever we create a failure, it just means that next time நம்ம try பண்றதுக்கு we have learned something about it. So first thing is to identify all of your adversities. Next step வந்து நம்மளோட belief. So இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தது, நம்மளோட belief எப்படி இருக்கு, ஆமாங்களா? So நம்மளோட belief வந்து whether we are holding a positive belief or a negative belief towards the situation that occurred. So for example, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பிலீஃபாவும் வச்சுக்கலாம், தட் ஓகே நடந்துருச்சு பட் ஐ வில் ட்ரை இட் அகேன் அப்படின்ற பாசிட்டிவ் பிலீஃபும் வச்சுக்கலாம், இல்ல நெகட்டிவ் பிலீஃபும் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம வந்து we have to understand which belief நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் அது நெகட்டிவா இருந்தா அது வந்து we have to realize that okay நெகட்டிவா இருக்கு, we need to try and think of this from a positive aspect அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து கான்சிக்வன்ஸ். ஸோ தேர்ட் திங் வந்து நம்ம அந்த கான்சிக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். நான் இந்தந்த ஸ்டெப்ஸ் எடுத்தேன் இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு, என்ன கான்சிக்வன்ஸ் நடந்துருன்றது நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா then in that moment you will be able to understand the exact steps through which that consequence occurred. So if we are able to understand எப்படி அந்த கான்சிக்வன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அடுத்த தடவை that steps will be clear for us to understand இந்த முயற்சி நான் எடுத்தேன் இப்படி முடியாம போச்சு, ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வேற எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்றது. Disputation is something which is that so we might have other people who are it can come from other people or it can come from ourselves also. Disputation என்றது whenever someone is disputing this consequence, அதாவது for example இப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணிட்டு you are coming to this point where நீங்க வந்து நம்புறீங்க ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் நான் வேற மாதிரி ட்ரை பண்றேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வேற மாதிரி ட்ரை பண்ணும்போது லெட் மீ டேக் another set of steps அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு நீங்க வந்துட்டீங்க. வரும்போது you might face some disputation from somebody else or from yourself that இல்ல this is not possible அப்படின்றது. So that is also something that we need to be conscious about. நம்ம வந்து அது நம்ம கிட்ட அந்த ஒரு செல்ஃப் டாக் வழியா வந்தாலுமே சரி, இல்ல நம்ம ஒரு இன்னொருத்தவங்க நம்மளுக்கு அதை டிஸ்பியூட் பண்ணி இல்ல முடியாதுன்னு சொன்னாலுமே சரி, that is something which we have to be aware of and not let it affect us. இன்னொருத்தவங்க சொன்னாலுமே சரி, இல்ல நம்மளே நம்ம கிட்ட அந்த மாதிரி பேசிக்கிட்டாலும் சரி, we should always be aware that okay இது ஒரு நெகட்டிவான thought process, but let me again move towards the positive side and try once more. And finally is energization. So இவ்வளோத்தையும் சொல்லிட்டு it's very difficult when நம்ம மறுபடியும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணும்போது மறுபடியும் ஃபெயிலியர்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஈஸியா டிமோட்டிவேட் ஆயிடும். டிமோட்டிவேட் ஆகும்போது that is something that is difficult to get over, இல்லையா? So we have to figure out what are the things which energizes us. நம்மளுக்கு எது வந்து எனர்ஜி கொடுக்குது to the point where we can again have that positive belief. For example, இப்போ உங்களோட நெகட்டிவ் செல்ஃப் டாக் ஒன்று இருக்கு அண்ட் ஆர் யாருன்னா உங்ககிட்ட நெகட்டிவா வந்து பேசுறாங்க தட் இல்ல இது உன்னால முடியாது அப்படின்னும் போது finding someone else who can positively support you. இல்ல நீ அப்படி நினைக்காத, you can try it again அப்படின்னு நம்ம கிட்ட பாசிட்டிவா பேசுற மாதிரி ஒரு ஆள் இருந்தாலுமே சரி, இல்ல if there is some other practice that நீங்க உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற மாதிரி ஒரு practice, for example journaling-ஆ இருக்கலாம், இல்ல ஒரு மெடிடேஷனா இருக்கலாம், or it can be something which is like என்ன சொல்றது, it can be something which is like even simple as going for a walk, நம்மளோட மூட மாத்துறதுக்கு, இல்லையா? So those are the things which give us the energy. அந்த எனர்ஜி எங்க இருந்து வருதோ அந்த எனர்ஜைசேஷனை நம்மளுக்கு பண்ணிக்கிட்டு then we move on with trying the activity again. ஓகேங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Any doubts? All right, fine. So then we'll move on to the next one.
So இவ்ளோ நேரம் we decided, we were talking about எப்படி வந்து நம்ம அந்த மைண்ட் செட், அந்த ஹெல்த்தி மைண்ட் செட் குள்ள வர்றது அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அந்த மைண்ட் செட்க்கு வந்ததுக்கப்புறம் ஓகே என்னால முடியும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு செட் ஸ்மார்ட் கோல்ஸ். ஸோ ஆல்ரெடி ஐ திங்க் அங்கிளும் கூட உங்களுக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். He would have definitely taken smart goals for you guys as well. So பட் நான் உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்னா ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்றேன். ஸ்மார்ட் கோல்ஸ் இஸ் சம்திங் வேர் நம்ம வந்து என்ன அச்சீவ் பண்றோம், என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் பண்றதுன்றதுதான் ஸ்மார்ட் கோல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்பெசிபிக். ஸ்பெசிபிக்னா என்னது? இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை வாட் எக்ஸாக்ட்லி தட் கோல் இஸ். ஸோ நீங்க வேகா சொல்ல முடியாது தட் ஓகே ஐ வாண்ட் டு பிகம் ஃபிட் அப்படின்னு நீங்க வேகா வச்சுட்டீங்கன்னா எப்படி ஃபிட் ஆவீங்க, எந்த எந்த மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணி நீங்க ஃபிட் ஆக போறீங்க, what and all practices you are going to adopt to make yourself fit. ஃபிட்னா முதல்ல என்ன சொல்ல வரீங்க? நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு ஃபிட்னா வேற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும். சில பேருக்கு ஃபிட்னா இட் மீன்ஸ் மசில் பில்டிங், சில பேருக்கு ஃபிட்னா இட் மீன்ஸ் வெயிட் லாஸ், சில பேருக்கு ஃபிட்னா இட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் கெயின் பண்றது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கெயின் பண்றது, சில பேருக்கு ஃபிட்னஸ்னா it just means becoming more flexible and having more movement in their daily life. ஃபிட்னஸ்ன்றது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணும்ன்றது ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், which is S for specific. செகண்ட் ஒன் வந்து மெஷரபிள். ஸோ மெஷரபிள்ன்றது என்னன்னா, ஸோ நான் ஃபிட்டா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபிட் அட் தி எண்ட் ஆஃப் சே லெட்ஸ் சே தட் நான் எனக்கு ஒரு டைம் ஃப்ரேம் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் ஃப்ரேம் முடியற பட்சத்துல நான் ஃபிட் ஆயிட்டேனா இல்லையான்னு நான் எப்படி நான் முடிவு பண்ணுவேன்? நான் அது வந்து எப்படின்னா மெஷர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கோல் வந்து வெயிட் லாஸ்னா அட் த ஸ்டார்டிங் ஐ கேன் சே தட் ஓகே நான் இப்போ வந்து 60 kgsல இருக்கேன்னா இன் 5 months டைம் ஐ வாண்ட் டு பிகம் 50 kgs அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறேன்னா அது நான் எவ்ரி மந்த் நான் வந்து வெயிட் ஸ்கேல்ல நானே என்ன மெஷர் பண்ணி செக் பண்ணிப்பேன். ஸோ ஃபார் இதுதான் வந்து மெஷரபிள்ன்றது. நம்ம வந்து அந்த கோலை நிஜமாவே அச்சீவ் பண்றோமா அப்படின்றத அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு லெவல் ஆஃப் மெஷர் இருக்கணும், அதுதான் மெஷரபிள். தென் அச்சீவபிள். ஸோ வந்து அச்சீவபிள் வந்து பேசிக்லி இது நம்மளால இதை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? இஸ் திஸ் சம்திங் தட் இஃப் ஐ செட் இட் ஆஸ் அ கோல், இஸ் இட் சம்திங் விச் கேன் பி அச்சீவபிள் பை மை கேப்பபிலிட்டிஸ்? நம்ம கேப்பபிலிட்டிஸ்குள்ள இது நம்மளால முடியுமா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சே தட் ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட், ஆனா நான் வந்து என்னால ஜிம்முக்கு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால ஜிம்முக்கு வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு பே த ஜிம் மெம்பர்ஷிப், ஐ டோ நாட் ஹேவ் த மணி டு பே த ஜிம் மெம்பர்ஷிப். ஸோ அப்போ என்னால ஜிம்முக்கு போக முடியுமா? முடியாது இல்லையா? So then the goal will not become achievable. So what I have to do in that situation is find some other method to make the goal achievable. Instead of paying money to go for and getting a membership at a gym, I can start watching YouTube videos about weight loss and practice exercises at home. So I have to change the goal in such a way that it becomes achievable. Next one, the realistic. So realistic ன்னு என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நான் லெட்ஸ் அஸ்யூம் தட் நான் 120 kgsல இருக்கேன். நான் வந்து 2 மாசத்துல ஐ வாண்ட் டு பிகம் 60 kgs. இது நீங்க ஒரு ரியலிஸ்டிக்கான கோல்னு நீங்க நினைக்கிறீங்களா? No, ma'am. இல்லையா? முடியாது இல்லையா? சோ நம்ம வந்து நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் நம்மளோட கேப்பபிலிட்டிஸ்ல நம்மளோட சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளோட எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்மளால எவ்வளவு தூரம் முடியும், நம்ம ரீசோர்சஸ்க்கு வாட் இஸ் சம்திங் விச் இஸ் ரியலிஸ்டிக்லி பாசிபிள், அந்த ரியலிஸ்டிக்லி பாசிபிள்ன்றத பேஸ் பண்ணி நம்மளோட கோல் செட் பண்ணிக்கிட்டோம்னா தென் இட் பிகம்ஸ் சம்திங் we can achieve. இப்போ நான் வந்துட்டு 120 kgsல இருந்து நான் 2 மாசத்துல 60 kg ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு 2 மாசத்துல கண்டிப்பா அது நடக்காது. அப்போ எனக்கு என்ன ஆகும்? எனக்கு ஒரு டிமோட்டிவேஷன் ஆயிடும். அடுத்த தடவை நான் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு நான் கொஞ்சம் தயங்குவேன். எப்படியும் அது ஒர்க் அவுட் ஆகாது, எப்படியும் என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மறுபடியும் ஆயிடும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே ரியலிஸ்டிக்கா நம்ம கோல் செட் பண்ணிட்டோம்னா அந்த டிசப்பாயின்மெண்ட், ஃபியூச்சர்ல வரக்கூடிய டிசப்பாயின்மெண்ட் ஓட சான்சஸ் கம்மி.
ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி டைம்லி. ஸோ டைம்லின்றது வெரி சிம்பிள். வாட் இஸ் த டைம் லிமிட் தட் யூ ஆர் கிவிங் யோர் செல்ஃப் டு அச்சீவ் திஸ் கோல்? ஸோ டைம்லின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் இதுல. ஏன்னா நம்ம வந்து ஈஸியா சொல்லிடுவோம், ஓ ஐ வாண்ட் டு அச்சீவ் திஸ் கோல், எனக்கு இது பண்ணணும். ஆனா நம்ம அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணலன்னா நம்ம அதை ஃபாலோ அப்பே பண்ணிக்க மாட்டோம். நான் வந்துட்டு எனக்கு வந்து 120 kgsல இருந்து 60 kgs குறைக்கணும். ஆனா நான் வந்து என்னைக்குள்ள நான் குறைக்கணும்னு நான் சொல்லிக்கலன்னா, எவ்ரி டைம் that I think about going to the gym, அடுத்த மாசம் சேர்ந்துக்கலாம் பரவாயில்ல, அடுத்த மாசம் சேர்ந்துக்கலாம் பரவாயில்லன்னு தள்ளி போடுற சான்சஸ் கூட நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட் டைம் லைன் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கரெக்டா அந்த டைம் லைனுக்குள்ள ஃபாலோ பண்ற மாதிரி we will be more motivated to do that. Yeah? Any doubts? ஸ்பெசிபிக் மட்டும் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. ஸ்பெசிபிக்கா? ஓகே. ஸ்பெசிபிக் வந்து எப்படின்னா, இப்போ நான் ஒரு கோல் எடுத்துக்கிறேன், என்னோட மைண்ட்ல நான் ஒரு கோல் எடுத்துக்கிறேன்னா அந்த கோல் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும்ன்றது நான் தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நான் வந்து ரொம்ப அசால்ட்டா இப்போ வந்து நான் ரொம்ப வேகா எனக்கு இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்னா அது வந்து பின் பாயிண்டா நான் சொல்லணும் எக்ஸாக்டா. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் கொடுக்கணும்னா, லெட்ஸ் அஸ்யூம் தட் in some 4 months time I want to 4 months time இல்ல 4 years time I want to complete a PhD அப்படின்னு நான் வந்து நினைச்சுக்கிறேன். ஸோ நான் PhD டிகிரி சேர்ந்து நான் வந்து at the end of 4 years time I want to be a PhD holder. ஆனா நான் வந்து அப்படியே அசால்ட்டா 4 வருஷத்துக்கு கழிச்சு நான் PhD வச்சுக்கணும், என்னோட கையில PhD சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு விட்டுட்டேன்னா அந்த PhD சர்டிபிகேட் நான் எப்படி வாங்குவேன்ற அந்த ப்ராசஸ நான் விட்டுருவேன். ஓகேவா? சோ நம்ம ஸ்பெசிபிக்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரோம்னா, என்ன PhD, ஸ்பெசிபிக்கா எந்த கோர்ஸ் PhD, நான் எந்த யூனிவர்சிட்டியில அந்த PhD படிக்க போறேன், எந்த டாபிக்ல நான் அந்த PhD பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த PhD ரிசர்ச். சோ இது ரொம்ப பாயிண்டா நம்ம வந்து அது என்ன பண்ண போறோம்ன்றது அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். கிளாரிட்டி இல்லாம மொட்டையா சொல்லிட்டோம்னா நான் PhD பண்ணிடுவேன் அப்படின்னா நம்மளுக்கே அந்த PhD கோல், அந்த கோல் கிட்ட போக போக நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டு. சோ பேசிக்கலி நம்ம வந்து தெளிவா இருக்கணும், PhDனா என்னென்ன விதத்துல நம்ம அது என்னென்ன எக்ஸாக்டா நம்ம எதிர்பார்க்கிறோம்ன்றது அந்த எதிர்பார்ப்பு நம்மளுக்கு தெளிவா இருக்கணும். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து இப்போ வெயிட் லாஸ் பத்தி ஜோஷிதா சொன்னாங்கல்ல. ஸோ இப்போ வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ஐ வாண்ட் டு ரெடியூஸ் வெயிட். அது வந்து வெரி வேக் கோல், இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக்னா அது டீட்டெயிலாக இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தட் இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு ரெடியூஸ் 10 kgs ஆஃப் மை வெயிட், திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக். Instead of openly telling I want to reduce weight க்கும் I want to reduce 10 kgs weight க்கும், is there a difference or not? Right? So 10 is more specific. In the specific goal will lead to your next factor that is measurable. That is, it has to be measured. இப்ப நான் அந்த ஸ்பெசிபிக்ல 10 கிலோ நான் வெயிட் குறைக்கணும்னு சொல்லும் போது so then you can measure. அந்த டைம்ல வந்து நான் 6 மாசத்துல குறைக்க போறேன்னா, 1 வருஷத்துல குறைக்க போறேன்னா, 3 மாசத்துல குறைக்க போறேன்றதை நீங்க டிஃபைன் பண்ணி, ரைட்? லெட்ஸ் அஸ்யூம் 6 மாசத்துல 10 கிலோன்னு. அந்த மெஷரபிள் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு மெஷர் யோர் கோல்ஸ் சக்சஸ். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 3 months ஆர் 6 months நான் வந்து ஒரு வெயிங் ஸ்கேல போய் நின்னேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டுக்கும் இப்போ இருக்கிற வெயிட்டுக்கும் அந்த 10 கிலோ டிஃபரன்ஸ் இருக்கான்னு நம்ம மெஷர் பண்ணணும். So அந்த measure பண்றதுக்கு you need specific goal. If your goal itself is not specific, remaining everything is not applicable. You can't measure at all. Then you can't say whether you achieved your goal or you failed in achieving your goal. Okay? Okay, sir. Yeah. Okay, next போலாமா? மெஷரபிள். சொல்லுங்க. மெஷரபிள்க்கும் டைம்லிக்கும் டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா?
மெஷரபிள் வந்து என்னன்னா நீங்க ஒரு கோல் வச்சிருக்கீங்க, ரைட்? ஒரு கோல் வச்சிருக்கீங்க, அந்த கோல் வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 புக் படிக்கணும்னு நினைச்சேன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஐ எம் ஸ்டார்டிங் அட் 0 புக்ஸ், மை எண்ட் பாயிண்ட் இஸ் கம்ப்ளீட்டிங் 100 புக்ஸ். வெயிட் லாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா ஐ எம் ஸ்டார்டிங் அட் 60 kgs, மை எண்ட் கோல் இஸ் 50 kgs. இல்ல if I want to learn cooking, அதுதான் என்னோட கோல்னா I'm starting at with the knowledge of only 10 recipes, so I want to have the knowledge of 50 recipes at the end of the goal. So இத நான் வந்து மெஷர் பண்றது, 10ல இருந்து 20 போறது, 30 போறது, 40 போறது, 50 போறது, அந்த கவுண்ட் இருக்கிறது தான் வந்து மெஷரபிள். வெயிட் லாஸ்னா 60ல இருந்து 58, 56, 54 அப்படின்னு வந்து எண்ணிக்கிட்டே வர்றது தான் மெஷரபிள். பேசிக்கலி ஒரு நம்மளோட கோல் எவ்வளவு தூரம் நம்ம அது அச்சீவ் பண்ணிருக்கோம் அட் எவ்ரி ஸ்டேஜ் என்றது தான் வந்து மெஷரபிள். டைம்லின்றது வந்துன்னா நம்ம வந்து ஒரு எண்ட் டேட் வைக்கிறது. பேசிக்கலி ஒரு எண்ட் டேட் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கோல் வச்சிருக்கேன் அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் 3 months நான் இந்த இது முடிச்சிடணும், இல்ல 6 months இந்த கோல் அச்சீவ் பண்ணிடணும், இல்ல 4 years இந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு சொல்றதுதான் டைம்லி. ஸோ என்னைக்குள்ள இதை அக்காம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து டைம்லி. எப்படி வந்து அதை நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோமா இல்லையான்னு பாக்குறது தான் வந்து மெஷரபிள். ஓகேவா? சூப்பர். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட் போலாம். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போறோம். இது வந்து லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா? So before we get into the topic, let me just tell you guys that in the test irukku. So what I want you guys to do is, if actually I think uncle correct me if I'm wrong, I think we're little short on time, right? Yeah, no, it's okay, you can go ahead. How long this will take? This will take 5 minutes, but actually இன்னும் கொஞ்சம் content irukku. So yeah, what if you're okay with it, what we can do is that I can ask them to note down this link. yeah, அவங்க பண்ணிட்டு they can submit the responses to you. correct. Yeah, that is fine. You can put this link in the chat. Okay, fine. Yeah, okay, this is not something I can copy paste right now. Oh, is it? Yeah. Okay, you go ahead. You go ahead. I will try to type it in the chat. All right, okay, fine. Okay, right. Let us move forward. Yeah. Okay, so yeah, so this is a quick test that I want you guys to do later after the session ends today. நீங்க வந்து இந்த லிங்க்ல போயிட்டு இருக்கிற டெஸ்ட் நீங்க வந்து பண்ணுங்க. அதோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட், அதுல ஒரு பார் மாதிரி ரிசல்ட் வரும், 0ல இருந்து 100% ஒரு பார் மாதிரி ரிசல்ட் வரும். அந்த பார் மட்டும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு you can send the screenshot to uncle on your WhatsApp group chat. ஓகேங்களா? ஓகே மேம். சரி. Okay, so இது ஒரு quick activity. What I want you guys to do is, யாரா ஒருத்தர் சொன்னா மட்டும் போதும், இந்த போட்டோல என்ன நடக்குது, இந்த போட்டோல there is just one image, இந்த போட்டோல வச்சு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி, ஒரு 3-4 lines இருக்கிற ஸ்டோரி, இந்த ஆள் என்ன பண்றாங்க, எதனால அப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி யாருன்னா சொல்ல முடியும்னா? Anybody can. After getting the war over, everyone are taking rest. Everyone are taking rest. இன்னும் கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. After the war, after fighting for something, after the war, they are taking rest, it seems, in my perspective. Oh, okay, fine. Yeah. All right. So next one. வேற யாராச்சும் ட்ரை பண்ணுங்க, என்ன நடக்குது இந்த போட்டோல? Yeah, anybody, any idea? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? Anything is fine. உங்களுக்கு other students உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஒருத்தர் சிக்கா இருக்காங்க, படுத்திருக்காங்க. சோ இன்னொருத்தர் போய் அவங்கள டேக் கேர் பண்ற மாதிரி இருக்குது மேம் பாக்குறதுக்கு. Okay, fine. Yeah, all right.
And third one, இது யாராச்சும் சொல்லுங்க இந்த போட்டோல என்ன நடக்குது அப்படின்னு. I think being a friend, she is foiled to her. Being a friend, she is Foiled to her. foil to her. Sorry, Indirect foil to her. enemy. Indirect enemy. Okay, Yes. okay, fine. All right. So yeah, so what I wanted to demonstrate in the photos la abdina, so in the photos la just one thing is being shown there, and the photo vechi nama enna venalo explanation kudukalam illaya. For example, first photo la they said that this person has gone to war and எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க after the war end இல்லையா. So இதுவே நம்ம you can tell the same story in a more negative aspect that maybe these are all dead bodies. Maybe these are all people who were murdered after a horrible serial killer went loose and he killed so many people and he put all the bodies there. அப்படி நம்ம நெகட்டிவாவோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்ல இது பாசிட்டிவாவோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் that இவங்க எல்லாருமே farmers and ரொம்ப கஷ்டப்பட்டு பொங்கலுக்கு எல்லாமே வந்து எல்லா கிராப்ஸையும் அவங்க வந்து கேதர் பண்ணி செல் பண்ணிட்டு இப்போ நல்லா ஹாப்பியா they are resting and they are taking rest அப்படின்னு நம்ம பாசிட்டிவாவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா. So these are all இந்த மூணு பிக்சர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா these are all just instances. நம்ம பாக்குறது just one side of the story இல்லையா. But the way you can explain it can be either it can be a positive way or a negative way you can explain it. So நம்ம லைஃப்லயும் நம்ம வந்து நம்மளுக்கு நடக்கிற சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம அதுதான் பண்ணுவோம். We will நம்மளுக்கு ஒரு இவெண்ட் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா that situation we will explain it in either a positive light or a negative light. Now even if depending on what kind of situation it is, sometimes based on our beliefs we might either explain it in a negative light or a positive light. So that is also something which is very important to know. ஏன்னா வந்து ஒரு situation நடக்குதுன்னா நம்மளோட ஒரு perception மட்டும் வச்சுக்கிட்டு we cannot define the situation completely. Sometimes there might be something which we are also not seeing இல்லைங்களா. ஒரு third person perspective கூட நம்மளால வந்து சொல்லலாம் that okay I understand இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி நடந்துச்சு பட் இதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்கலாம் அப்படின்னு வந்து we should always be aware that whatever we go through does not always have to be the truth. If it's a negative thing which impacted us very negatively, there might be some silver lining. அதே விஷயத்துல ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவா சூப்பரா ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல சின்னதா ஏதாவது ஒரு சைட்ல there might be a negative aspect to that same issue as well. இல்லைங்களா. There is always different ways in how we explain the past incidents which have occurred to us. But again, when we are going forward in our new experiences, நம்ம அந்த நெகட்டிவ் விட்டுட்டு பாசிட்டிவ் சைடு வர்றது தான் நம்மளுக்கான ஒரு ஹெல்த்தி மைண்ட் செட். ஓகேங்களா? அண்டர்ஸ்டுட்? Yes, ma'am. Okay, fine. Right. Okay. So, இது வந்து I wanted to ask this question to you guys. Fifth standard teacher separated her students into two groups and gave them a complex puzzle to solve. One group was told that they were naturally bright and the other were told that they were hard working. Which group do you think was more motivated to finish the puzzle? அதாவது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10 பிரிச்சு ஒரு குரூப் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு வெரி டிஃபிகல்ட்டான ஒரு பசில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பசில் வந்து அந்த முதல் குரூப் கிட்ட நீங்க வந்து நேச்சுரலாவே ரொம்ப ஸ்மார்ட், நீங்க வந்து ரொம்ப புத்திசாலி, ஸோ உங்களால முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு குரூப் கிட்ட வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், நீங்க விடாமுயற்சி விஸ்வரூபம்ன்ற மாதிரி யூ வில் கீப் ஒர்க்கிங், ஸோ அதனால உங்களால இந்த பசில் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சொல்லிட்டு அவங்க பசில் பண்றதுக்கு விட்டுடுறாங்க. எந்த குரூப், அதாவது முதல்ல வந்த அந்த குரூப்பா இல்ல ரெண்டாவதா வந்த குரூப்பா, எந்த குரூப் கண்டிப்பா அந்த பசில் முடிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் தான். There is no wrong answer to this. Just share your opinion. Second group, ma'am. Hard working. Okay. I think all of you guys have the right answer.
So நீங்க சொல்றது கண்டிப்பா it's absolutely correct. The second group was the group that actually finished the puzzle. So இது என்ன நடந்துச்சுன்னா இது வந்து this was done as a research by a 5th standard teacher. And what she did was she literally took her children, her students, and அவங்கள 2 குரூப்பா பிரிச்சு எல்லார்கிட்டயும் ஒரு பசில் கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு பசில் கொடுத்துட்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க நேச்சுரலாவே ரொம்ப பிரில்லியன்ட் உங்களால முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டு 2ஆளா இருக்கிற குரூப் கிட்ட நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் உங்களால முடியும்னு சொல்லிட்டு வந்தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா the first group actually gave up quickly. அந்த 10 குழந்தைங்களுமே நாட் ஈவன் ஒருத்தர் 2 பேரும் மட்டும் இல்ல, அந்த குரூப்ல இருந்த எல்லா 10 குழந்தைங்களுமே ஒருத்தர் விடாம எல்லாருமே வந்து ரொம்ப சீக்கிரமாவே அந்த பசில் முயற்சி பண்றது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க. அதே வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கிங்னு சொன்ன அந்த 2வது குரூப் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து அட்டெம்ட் பண்ணி முயற்சி பண்ணி மறுபடியும் they kept trying and there were more number of students in that group who actually solved the puzzle. So இதுல இருந்து நமக்கு புரியுற விஷயம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா it is not about whether you believe you are naturally able to complete something. It is about whether you believe that you will put the effort to try and achieve that goal. நம்மளால அந்த கேப்பபிலிட்டி நம்மளுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறத விட இருக்கு அதனால நம்மள முடியும் அப்படின்னு நினைக்கிறத விட நான் முயற்சி பண்ணா என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவங்களோட கோலை அவ்வளவு ஈஸியா அச்சீவ் பண்றாங்க ஆக்சுவலா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. ஓகேங்களா? Any doubts? Any questions? Super. Right. So internal locus of control, external locus of control ன்னு சொல்லிட்டு இந்த locus of controlலே 2 விஷயம் வரும். Okay, first நான் locus of control னா என்னன்றது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். Locus of control is our belief of how much things are in our control. அதாவது நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்புறோம் that நம்ம அட்டெம்ப்ட் பண்ற விஷயம் நம்மளோட அபிலிட்டிஸ்க்குள்ள தான் இருக்கு அப்படின்றது. சோ அதுல 2 வகை வருது, எக்ஸ்டர்னல் வெர்சஸ் இன்டர்னல். சோ இன்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா என்னோட அபிலிட்டிஸ்க்குள்ள வரக்கூடியது எல்லாமே நான் இன்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஐ வில் சே தட் as someone who is a working corporate professional, I will say that one of the internal things that is in my locus of control is waking up on time to go to my office. That is in my internal locus of control. Attending to my clients at my office, அது வந்து என்னோட internal locus of control தான். என்னோட ரிப்போர்ட்ஸ் நான் என்னோட டைம்க்கு நான் சப்மிட் பண்றது என்னோட internal locus of control. அதாவது இதெல்லாமே என்னால முடியக்கூடிய ஒரு விஷயங்கள். எக்ஸ்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து எதெல்லாம் என்னால என்னோட கண்ட்ரோல மீறி இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கிங் ஷோர் தட் some third person does his work correctly is something which cannot be that easily in my control area. External locus of control mari another example would be that making sure that nobody in my office trips and falls to the ground today. That is not something that I can control. Yeah, that is not something that I can prevent. ஓகேங்களா? So இதுலயுமே நம்ம வந்து there is a difference in the people who are achieving things. So இப்போ வந்து நிறைய விஷயத்துக்கு என்னோட இன்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் இதுல இருக்கு அப்படின்னு நம்புறவங்க tend to achieve their goals more. எல்லாமே எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் எனக்கு இல்ல இந்த விஷயத்துல கண்ட்ரோல், இதெல்லாமே என்னோட எக்ஸ்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல்குள்ளதான் வருது அப்படின்னு நம்புறவங்க will be less likely to achieve their goals. இப்போ நான் சொன்னது எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல, பட் இஃப் தேர் ஆர் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ, பிகாஸ் ஐ திங்க் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக் தான். ஸோ இஸ் தேர் எனி டவுட்ஸ்? இல்ல மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்புறோம் தட் நான் பண்ற பிஹேவியர்ஸ் நான் பண்ற கோல்ஸ் எல்லாமே என்னோட கண்ட்ரோல்குள்ள இருக்கு, என்னால முடியக்கூடிய என்னோட கேப்பபிலிட்டிஸ்குள்ள இருக்குன்னு நம்புறதுதான் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ எல்லாருக்குமே 2 லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் வந்து
என்னென்ன விஷயங்கள் என்னோட கண்ட்ரோல்குள்ள இருக்குன்னு நான் நம்புறேனோ அது எல்லாமே இன்டர்னல் லோக்கஸ்குள்ள வரும். எக்ஸ்டர்னல் வந்து எந்தெந்த விஷயத்துல நான் வந்து முயற்சி பண்ணாலும் அது வந்து என்னால அதுல ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் பார்க்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறது எல்லாமே எக்ஸ்டர்னல் லோக்கஸ்குள்ள வரும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து something that I can do is take a presentation for SEEEDS organization. அது வந்து என்னால முடியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் அது முடியும்னு நான் நம்பும் போது அது என்னோட இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்குள்ள வரும். அதே விஷயத்த நான் வந்து இல்ல என்னால SEEEDS ஆர்கனைசேஷனுக்கு பிரசன்டேஷன் எடுக்க முடியாது, ஒர்க் ஷாப் எடுக்க முடியாது, என்னால அது வந்து ஒரு முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நம்பினேன்னா அது என்னோட எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்குள்ள வரும். அதாவது நான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வந்து இதுல நான் போர்ட்ரே பண்றேன். இதுல வந்து என்னால முடியும்னு நான் நினைக்கும் போது இன்டர்னலா ஓகே இது என்னோட கண்ட்ரோல்குள்ளதான் இருக்கு, என்னோட இன்டர்னல் கண்ட்ரோல்குள்ளதான் இருக்கு அப்படின்றது நம்புறது இஸ் இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ நம்ம வந்து when we are thinking that இந்த கோல்ஸ் எனக்கு இருக்கு, இதெல்லாமே என்னோட இன்டர்னல்குள்ளதான் இருக்கு, இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்குள்ளதான் இருக்கு, இதெல்லாமே என்னால செய்ய முடியும் என்ற விஷயங்கள், these are the things which I have control and I can do it அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் we are having more chances or more potential to achieve those goals. பாக்குற ஒரு விஷயமும் இது என்னோட கண்ட்ரோல்குள்ள இல்ல, இது என்னால முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாம போயிடுது. அந்த இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த டீச்சர் கொடுத்த எக்ஸாம்பிள் தான், அங்கிருந்து தான் இந்த லீடே. அந்த ஒரு குரூப் வந்து என்ன நினைச்சாங்க, அது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் இல்ல. டீச்சர் என்ன சொன்னாங்க, இப்ப நீங்க எல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பசங்கப்பா அப்படின்னு சொன்னது, they took it as an internal control. If they thought, okay, yes, we are hardworking, we can achieve it. They made it as internal. But other group வந்து என்னாச்சு, அவங்க வந்து நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னாச்சு, ஒரு ப்ரீ ஆக்குபேஷன் ஆச்சு, ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு they didn't finish or attempt to finish that solving that puzzle. They gave up. So they thought it is complex problem, it is beyond our intelligence. They converted it as an external factor. So அந்த ஒரு குரூப் வந்து யாரு ஹார்ட் ஒர்க்கிங் இருந்தவங்களோ அவங்க வந்து they took it as an internal factor and then they achieved their goal. They finished that solving that problem. அந்த இன்னொரு குரூப் அவங்க வந்து இன்டெலிஜென்ட் பிரில்லியன்ட்னு சொன்ன குரூப் வந்து they fell that trap into that external factor. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். One way to put this, எல்லாரும் தலைவிதின்னு சொல்லுவாங்க. தலைவிதி நம் கையில இருக்குன்னு முடிவு பண்றவங்க இன்டர்னல். இது தலைவிதி நம்ம கையில இல்ல, ஆண்டவன் எழுதி வச்சது, நமக்கு தெரியாதுன்னு சொல்றது எக்ஸ்டர்னல். Yeah, correct uncle. ராமகிருஷ்ணன் சார், நீங்க ரொம்ப சுலபமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தலைவிதி is basically the end point of that explanation. What we believe is that தலைவிதி. Students, is it clear? Yes, sir. Okay. Yes. So இதுதான் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். அண்ட் இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க எல்லாம் எப்படி நடந்துப்பாங்கன்னா, அவங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. ஓகே, இது நான் செய்யறேன், என்னால முடியும், நான் செய்யறேன், இந்த விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. ரொம்ப இண்டிபெண்டா இருப்பாங்க, யார் மேலயும் டிபெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யார் மேலயும் அவங்க வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த மாட்டாங்க. நானே பண்ணிக்கிறேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்றவங்க தான் இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் நிறைய இருக்கிறவங்களுக்கு இருக்கும். எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இல்ல நான் முடியாது, என்னால முடியாது, எனக்கு வேண்டாம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதிகமா சொல்றவங்க. அதே மாதிரி இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. யாருன்னா ஷீப் இன் த ஹர்ட் தான், யாருன்னா பண்றாங்க, என் கூட 4 பேர் பண்றாங்கன்னா அப்ப வேணா நான் அவங்க கூட பண்றேன், அப்படியே குட்டைக்குள்ள மட்டைக்குள்ள குட்டி, அது ஏதோ ஒரு சொல்லுவாங்க, இப்ப எனக்கு கரெக்டா வர மாட்டேங்குது. பட் they will just go with the crowd basically. வேற யாருன்னா என் கூட பண்றாங்கன்னா பண்றேன், ஆனா தனியாலாம் நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதிகம் வச்சிருக்கவங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் போலாமா? ஃபைன். இதுவும் வந்து ஒரு லிங்க் தான். ஸோ இதோட பேர் வந்து ஜொஹாரி விண்டோ. ஸோ இந்த ஜொஹாரி விண்டோல என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் ஆர் 4 ஸ்கொயர்ஸ். நீங்க இதுல பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் ஏரியான்ற ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல என்ன இருக்குன்னா, ஜொஹாரி விண்டோ இஸ் சம்திங் விச் இஸ் அபவுட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் தட் யூ ஹாவ். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஏரியா ஸ்கொயர்ல known to self and known to others, இது ரெண்டுமே அதுக்குள்ள வரும். அதாவது இந்த பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து எனக்கு இருக்குன்னு எனக்குமே தெரியும், மற்றவங்களும் இது இருக்குன்னு எனக்கு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் தட் ஓகே ஜோஷிதானா இப்படி இந்த விஷயம் அவ இப்படி இருப்பா அப்படின்னு மற்றவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம், எனக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து ஓப்பன் ஏரியால இருக்கும். known to self and not known to others வந்து தான் hidden area. எனக்கு தெரியும் தட் நான் இப்படி எல்லாம் யோசிப்பேன், இப்படி எல்லாம் நான் வந்து செயல்படுவேன், இப்படி எல்லாம் என்னால முடியும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இஸ் இந்த ஹிடன் ஏரியா. ஆனா மற்றவங்களுக்கு அது தெரியாது. எனக்கு மட்டும்தான் அது தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், மற்றவங்களுக்கு அது தெரியாம இருக்கும். ஓகேங்களா? பிளைண்ட் ஸ்பாட்ன்றது என்னன்னா, எனக்கு அது தெரியாம போகும் தட் ஓகே ஜோஸ்டா உன்னால நீ இப்படி எல்லாம் இருப்ப, உன்னால இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியாம போகும். ஆனா இட் வில் பி known to others. மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், ஆனா எனக்கு அது ரியலைஸ் ஆகாம இருக்கலாம். அண்ட் ஃபைனலி அன்னோன் வந்து நாட் known to self, not known to others. மற்றவங்களுக்கும் அது தெரியாது, நம்மளுக்கும் அது என்னென்ன இருக்குன்னு தெரியாதுன்றதுனால அது நம்மளுக்கு தெரியாமலே போயிடுது. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா, ஐ திங்க் அங்கிள் இந்த லிங்க் கூட நீங்க கொஞ்சம் அனுப்பிச்சிட்டா ஸோ இந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இட் வில் டேக் யூ டு அ வெப்சைட் வேர் ஒரு 50 ட்ரேட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜென்ட், லேசி, கிரியேட்டிவ், எக்ஸ்பிரசிவ், போல்ட், ஷை, இந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் இருக்கும். அந்த ட்ரேட்ஸ் வந்து you get the opportunity to pick 5 out of those 50 which you believe describes your personality. உங்களுக்கு அந்த 50ல எந்த 5 வந்து உங்களுக்கு நீங்க பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க 5 வந்து செலக்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் you will provide your name in that website and you will click next. அது நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அவங்களும் அதுல போயிட்டு அதே 50 ஐட்டம்ல they can choose 5 items which they feel is something which describes you. ஸோ இதெல்லாமே முடிச்சக்கு அப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஜொஹாரி விண்டோ இந்த 4 ஸ்கொயர் போட்டு வரும். அதுல உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, இந்த ஹிடன் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்க யூ மைட் be knowing that you're a very let's say you're a lazy person. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாம இருக்கலாம். சோ அது வந்து நம்ம ஹிடன் ஏரியால வரும். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனா மத்தவங்களுக்கு ஓ இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஆனா நம்மளுக்கு அந்த பிலீஃப் இல்லைன்னா அவங்க வந்து இன்டெலிஜென்ட் சூஸ் பண்ணி அதுல அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல அது வரும். So this is something that you can use to understand yourself better and to see what are the skills which we believe we are having, what are the skills which other people know we are having. So நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை பத்தியே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாரும் இது வந்து ட்ரை பண்றீங்களா later after the session ends? Yeah. எல்லாருக்கும் புரிஞ்சுதா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்றது? I think it's a little bit. Okay, fine, great. Everyone is understanding then. Yeah. So நீங்க அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா I think you'll get a better idea of it. So try பண்ணி பாருங்க. இல்லனா you can always reach out to me or Prasad uncle as well and we'll help you out, okay? By the way, this is my favorite topic. I mean, the whole session I am favorite da, especially this Johari window. Just a little background. இப்போ வந்து இப்போ எல்லாரும் வந்துட்டு ஜோ ஹாரி ஹரி அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா? But actually it is a name of 2 psychologists in US who came up with this model. அவங்களோட first name Joe and Harry. So 1955ல அவங்க கண்டுபிடிச்ச இந்த this model, it is still now, it is so useful.
it will be still useful for the next 100 years also. Definitely. But please try it out. It will be really, really good. Try பண்ணுங்க. You can even after you get all of the responses in the Johari window கூட நீங்க screenshot எடுத்து groupல அனுப்புறீங்கன்னா கூட that will be wonderful. I would also love to see it. Yeah. Okay. Finally, we are coming near the end of the presentation as well. So this is a task that I wanted to give you guys. So இதையும் வந்து நீங்க செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இது நீங்க பண்ணலாம். இது வந்து நான் ஒரு கம்பல்சரியா நீங்க இது எல்லாருமே பண்ணணும்னு நான் சொல்லல. பட் திஸ் இஸ் சம்திங் விச் ஐ பிலீவ் தட் நீங்க வந்து இது அட்டெம்ப்ட் பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி பி மோர் மோட்டிவேட்டட் அண்ட் மோர் லவ்விங் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிலீஃப்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா we also have to have compassion towards ourselves. Compassion-na என்னது? Compassion-na it is being kind. Basically it is being kind. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நிறைய சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல இருக்கிற நிறைய இடத்துல வந்து மற்றவங்களுக்கு நம்ம கைண்டா இருப்போம். ஐயோ நீ வந்து சோகமா இருக்கியா, ஓகே ஃபைன், லெட் மீ உனக்கு ஆறுதலா நான் 4 வார்த்தை சொல்றேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. ஆனா அதே விஷயத்த நம்மளுக்கு வந்து இருக்குன்னா we are not kind to ourselves. So what I will want you guys to do is ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, take some time where உங்களுக்கு வந்து வேற எந்த டிஸ்டர்பன்சஸ் இல்ல, வேற எந்த nothing else that you have to do, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க டிஸ்டர்ப் ஆகாத ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு டைமிங்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கிட்டு ரைட் அ லெட்டர் டு யுவர் செல்ஃப். அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த லெட்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு எழுதிக்கிறேன்னா நான் டியர் ஜோஷிதா அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். நீங்க தமிழ்ல எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதுங்க, உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கோங்க, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நான் டியர் ஜோஷிதான் ஆரம்பிக்கிறேன்னா நீங்களும் அதே மாதிரி ரைட் இட் டு யோர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் உங்களோட பேர் வச்சு எழுதி ரைட் அ லெட்டர் டு யோர் செல்ஃப் டாக்கிங் அபவுட் ஆல் ஆஃப் த குட் திங்ஸ் தட் யூ ஹேவ். டாக் அபவுட் நீங்க எந்தெந்த ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கீங்க. Talk about how proud you are. Write about how proud you are of yourself. Write about all of the good qualities that you have to yourself. இந்த மாதிரி ஒரு கம்பேஷனட் லெட்டர் நீங்க உங்களுக்கே எழுதிக்கிட்டீங்கன்னா whenever you are going through difficult times, ஏதாச்சும் ஒரு கஷ்டம், நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் நடந்தா கூட இந்த லெட்டரை எடுத்து நீங்க ஒரு தடவை படிச்சு பாத்தீங்கன்னா you will have that care and love towards yourself and that motivation that okay nammalaala mudiyum, or we are having these positive traits, so everything is not so bad அப்படின்ற அந்த ஒரு gratitude நம்மளுக்கு தானா வரும். Being kind to ourselves is something which is not common. Oftentimes we are our own harshest critics இல்லையா? நம்மளுக்கு வந்து குறை சொல்றது யாரு அதிகமா சொல்றாங்கன்னா நம்மளே நம்மளுக்கு தான் சொல்லுவோம். நீ இவ்வளவு தப்பா பண்ணிட்ட, மோசமா பண்ணிட்ட, கேவலமா பண்ணிட்ட, இந்த விஷயத்த நீ சரியா பண்ணல, ஒழுங்கா பண்ணல அப்படின்னு அதிகமா யார் சொல்லுவோம்னா நம்மளே தான் நம்மளுக்கு சொல்லுவோம். மோர் தென் ஈவன் அதர் பீப்புள், தேர்ட் பர்சனை விட கூட நம்மளே நம்மளுக்கு தான் சொல்லுவோம். So let us try and practice being kind to ourselves. So I will definitely suggest this as a practice to everyone. You can write a letter to yourself and நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. நாளைக்கு whenever you need it, it will be something which is very helpful in changing how you are feeling about the situation. ஓகேங்களா? யாரெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க இது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு? Anybody? Yes, ma'am. Me, ma'am. Yeah. இது ஒரு நல்ல எக்ஸசைஸ், ஒரு நல்ல பிராக்டிஸ் இது. This is something which will make you feel very nice and it will increase your motivation as well. So இது எல்லாரும் ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் சஜஷன். ஓகேங்களா? Everybody please try it. Okay? Yes, ma'am. So this is just a recap. So நம்ம பார்த்தது என்னன்னா learned helplessness can be overcome through ABCD technique and smart goal setting. Then locus of control வந்து it defines our perception of our actions and is important for success. அதாவது
நம்ம வந்து எதை நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்கோம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தான் நம்ம எவ்வளவு தூரம் அந்த விஷயத்துல சக்சீட் ஆகிறோம்ன்றது சொல்லுது. Third one is that practicing compassion for yourself can improve your self image. So நம்ம கிட்டயே வந்து கம்பேஷனேட்டா கைண்டா நம்ம இருக்கும்போது தான் we will be more motivated and have the right mindset in doing all of the things we want to achieve. And lastly, you can set your mind, you can do what you set your mind on if you prepare accordingly. So goal achievement is தானா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. There are methods and practices in which you have to take so that difficult situations கூட நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு போக முடியும். அதுதான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தது. And that is it. If there are any questions, I'll happily take them at this time. Students, questions? No, sir. Okay, Ma'am, so you yes. first ஒரு லிங்க் சொன்னீங்கல்ல மேம், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. First link, Yes, ma'am. first link was the link about the learned helplessness. Yeah, I believe it is learned helplessness, locus of control, right? So அந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணும்போது ஒரு குவிஸ் மாதிரி வரும். அதுல 10 கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த 10 கொஸ்டின்லயும் வந்து ஒரு கொஸ்டின்லயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க எவ்வளவு தூரம் அக்ரி பண்றீங்க ஆர் டிஸ்அக்ரி பண்றீங்கன்றது உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ்ல அது காட்டும். நீங்க ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இப்படி இருக்கலாம், லைக் ஐ பிலீவ் தட் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஆஃபன் ஹேப்பன் டு மீ. எனக்கு தான் நிறைய கஷ்டங்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல இருக்கலாம். அதுல 5 ஆப்ஷன் இருக்கும். 5 ஆப்ஷன் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்னா, இது கண்டிப்பா உண்மை, இது கொஞ்சம் உண்மை மாதிரி எனக்கு அப்ளை ஆகுது, உண்மையா இல்லையா இது எனக்குன்றது எனக்கு தெரியல, இது எனக்கு உண்மை கிடையாது, இது எனக்கு கண்டிப்பா சுத்தமா உண்மையாவே இருக்காது அப்படின்றது. I think let me share my screen. Thing what it is showing is little different. Okay. So when I click this link, இதுதான் வருது. Okay, this is what it is coming. So okay, when I click that link, the queendom whatever, right? So from here இப்ப அவங்க வந்து என்ன சூஸ் பண்ணணும்? Okay, right. Let me do one thing, uncle. I think there was some error that's going on. What we can do is that on the search bar you can put locus of control test. I think there's a search bar below, right? Yeah, இங்க இருக்கு. Yeah, அங்க வந்து நம்ம locus of control test அப்படின்னு நம்ம போட்டோம்னா it should come up. This yes, one? so the first of locus of control and attribution styles test. இதேதான். So I think yeah. Okay, so now இந்த வந்து okay, I will share this in the yeah. Okay, okay, that's good. I think some error happened during that time, but yeah. Yeah. So you guys can attempt this test and it will clearly explain to you and then how the test will happen and what you have to do in the test. 10 questions இருக்கும். So for those questions you can answer, and when you submit it you will be getting an analysis of உங்களோட locus of control எவ்வளவு தூரம் எக்ஸ்டர்னலா இருக்கா இல்ல இன்டர்னலா இருக்கான்றது ஒரு சின்ன பார் மாதிரி வரும் 0 to 100ல. அந்த பார்ல உங்களோட locus of control எவ்வளவு தூரம் 6ல இருக்கா, 7ல இருக்கா, 4ல இருக்கா அப்படின்றது அது காட்டும். So that is something you can screenshot and send it in the group. ஓகேங்களா? Okay, ma'am. Were any other questions? I think I heard 2-3 students ஓட voice. ஒருத்தங்க தான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் கேட்டாங்க. Others? Okay, if not, thank you so much, Joshitha. It was a wonderful session, really helpful. You gave a lot of insights into it. So students, hope
you follow all what Joshitha has shared. There are a lot of exercises you guys have to do. இதனால காலேஜ் போனாலும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, இவன் வீக்கெண்ட் வந்தாலும் ஹோம்ஒர்க் கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. இந்த ஒர்க் வந்து this is very very critical for you to succeed in your life, in your goals, right? So ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து அந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், அந்த பர்மனன்ஸ் அண்ட் தென் பர்வேசிவ்னஸ், அதுல ரெண்டுத்துல தான் நீங்க நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறீங்க. Okay, that is where like I wanted this session to happen so that you guys will come out of that. ஸோ நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய லைஃப் கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நார்மலா எல்லாரும் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு புவர் பேக்ரவுண்டு, எங்க வீட்டுல பணம் இல்லை, எனக்கு இது இல்லை, நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன், அந்த மாதிரி சோ மெனி ஃபேக்டர்ஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே வி ஹாவ் டு ஓவர் கம். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணாதான் யூ கேன் சக்சீட். இப்போ ஆல் சக்சஸ்ஃபுல் பீப்புள் நீங்க பாருங்க, மெஜாரிட்டி 90% ஆஃப் த பீப்புள் ஆர் ஆல் ஃப்ரம் திஸ் உங்களை மாதிரி ஒரு பேக்ரவுண்டு தான். ஒன்று ஏழை மக்களா இருப்பாங்க, இல்லாட்டி ரூரல் வில்லேஜஸ்ல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்கெல்லாம் எப்படி அச்சீவ் பண்றாங்க, அவங்கெல்லாம் எப்படி சக்சஸ்ஃபுல் ஆறாங்க, வாட் எவர் த ஃபீல்ட் தே பிலாங் டு, ரைட்? ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் Joshitha. Thank you so much, Uncle. Thank you so much. Fantastic. Thank you so much, ma'am. Best wishes. And thank you to all of the participants. You were a very great audience. I hope to have meet you guys all once again. Sure, definitely, Joshitha. Thank you. Thank you so much, ma'am. Bye. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.